தமிழகத்தில் 1098 சைல்டு ஹெல்ப்லைன் பணியாளர்களுக்கு ஏப்ரல் மாத ஊதியத்தில் 40 விழுக்காடு மட்டுமே வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் வழக்கமாக 18,000 ரூபாய் வரை ஊதியம் பெற்ற பணியாளர்களுக்கு தற்போது 7,000 ரூபாய் முதல் 8,000 ரூபாய் வரை மட்டுமே கிடைக்கும் நிலை உருவாகியுள்ளது. ஏற்கனவே ஊதிய நிலுவையால் அவதிப்பட்டு வந்த நிலையில் தற்போது பகுதி ஊதியம் மட்டுமே வழங்கப்படுவதால் ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இதனால் அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் பணியை விட்டு விலக நேரிட்டால் குழந்தைகள் கடத்தல் மீட்பு மற்றும் பாலியல் வன்கொடுமை தடுப்பு நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்க இயக்குநர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் கூறுகையில், மத்திய மாநில அரசுகளின் நிதி தவணை முறையில் வருவதால் தற்போது முதற்கட்ட நிதி மட்டுமே விடுவிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். இது நிரந்தர ஊதிய குறைப்பு அல்ல என்றும் அடுத்த தவணை நிதி வந்தவுடன் முழு ஊதியமும் வழங்கப்படும் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் நலன் தொடர்பான அமைப்புகளின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து முழுமையான வெள்ளை அறிக்கையை அரசு வெளியிட வேண்டும் என்று குழந்தைகள் உரிமை செயல்பாட்டாளர் தேவனையன் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக 1098 சைல்டு ஹெல்ப்லைன் சேவையின் தற்போதைய நிலை, நிதி ஒதுக்கீடு, காலி பணியிடங்கள், மீட்பு நடவடிக்கைகளின் வேகம் உள்ளிட்ட விவரங்கள் வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புது கவர்மெண்ட் உடனடியாக இந்த 1098 தொடர்பான விஷயத்தில் இந்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மீள் பார்வை பார்த்து அதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இதில் என்னன்னா 50% ஸ்டாஃப் இல்லாமல் இருக்கிறாங்க. அது உடனடியாக புது எல்லா ஸ்டாஃபையும் போடணும். அடுத்து இதுக்கான பட்ஜெட், அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ எப்படின்னா இந்த இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் எளிமையாக நிறைய வசதிகள் இருக்கு. இப்போ எந்த குழந்தையும் உடனே தொடர்பு கொண்டா கிடைக்கணும். அடுத்து இதுக்காக இருக்கிற கிராஸ் ரூட் லெவலில் வரைக்கும் அவங்களுக்கு கனெக்ட் இருக்கணும். இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா வெறும் அரசு அமைப்பாக இருக்கு. இப்போ சமூக அமைப்புகள் இதுக்கு உள்ளவே இல்லை. இப்போ சைல்ட் மேரேஜ் நிறுத்தின வெறும் கவர்மெண்ட் மட்டும் முடியாது. அங்க இருக்கிற பொதுவாக இருக்கிற சமூக அமைப்புகள் உள்ள வரணும். அப்படின்னா பழைய முறையில் சமூக அமைப்புகள் உள்ள கொண்டு வரும். தமிழ்நாட்டு அரசின் கடன் சுமை மற்றும் நிதிநிலை குறித்த தரவுகள் பரபரப்பாக விவாதிக்கப்படுகின்றன. 2026 மார்ச் மாத நிலவரப்படி தமிழ்நாட்டின் மொத்த கடன் சுமை 10.4 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மொத்த கடனில் சுமார் 10 விழுக்காடு. 9.4 லட்சம் கோடி கடனை கொண்ட மகாராஷ்டிரா, 8.1 லட்சம் கோடி கடனை கொண்ட கர்நாடகா ஆகிய மாநிலங்களை விட தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது. 2016ஆம் ஆண்டில் மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 19.4 விழுக்காடாக இருந்த கடன் தற்போது 29.2 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. அன்றாட செலவுகளை சமாளிக்க தேவையான வருவாய் பற்றாக்குறையில் தொழில்துறை மாநிலங்களுக்கு இடையே தமிழ்நாடு -1.2 விழுக்காட்டுடன் பின்தங்கியுள்ளது. இருப்பினும் நிதி பற்றாக்குறையை பொறுத்தவரை தமிழ்நாடு 3 விழுக்காடு என்ற அளவில் மற்ற மாநிலங்களுக்கு நிகராக சீராகவே உள்ளது. மாநிலத்தின் கடன் அதிகரித்திருந்தாலும் பொருளாதார வளர்ச்சியும் அதற்கு ஈடாகவே உள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். இதுகுறித்த விரிவான வெள்ளை அறிக்கையை வெளியிட தமிழ்நாடு முதல்வர் விஜய் திட்டமிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்களுக்கான துறைகள் இன்னும் ஒதுக்கப்படாததால் அரசு பணிகள் தாமதமாகும் சூழல் காணப்படுகிறது. விஜய் முதல்வராக பொறுப்பேற்று 4 நாட்களாகியும் 9 அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் இதுவரை ஒதுக்கப்படவில்லை. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கப்படாததால் +2 தேர்வு முடிவுகள், நீட் தேர்வு விவகாரம், ஜூன் மாத பள்ளி திறப்பு ஆயத்த பணிகளில் தேக்கம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல நீர்வளத்துறை, நகராட்சி போன்ற அத்தியாவசிய துறைகளில் கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்க முடியாமல் அதிகாரிகள் திணறுவதாக சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களில் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் 24 மணி நேரத்திற்குள் துறைகளை ஒதுக்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கடந்த 11 ஆண்டுகளில் பதிவான 11,117 சாதிய வன்கொடுமை வழக்குகளில் வெறும் 406 வழக்குகளில் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக எவிடன்ஸ் அமைப்பு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்ட வழக்குகள் 3.6 விழுக்காடு மட்டுமே. 2024ஐ விட 2025இல் வன்கொடுமை சம்பவங்கள் 29 விழுக்காடு அதிகரித்துள்ளன. 1332 வழக்குகளுடன் மதுரை மாவட்டம் முதல் இடத்தில் உள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட சில மாவட்ட அதிகாரிகள் சாதிய வன்கொடுமை வழக்குகள் தொடர்பான தகவல்களை வழங்க மறுத்துள்ளதாக
எவிடன்ஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. 3611 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கீழ் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட நிலையில் அரசு வெறும் 13 வழக்குகளில் மட்டுமே மேல்முறையீடு செய்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. சாதிய வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றங்கள் அமைக்கவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத் தொகையை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தவும், ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றவும் எவிடன்ஸ் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. 21 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்தால் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை செய்துள்ளது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள 717 கடைகளை மூட முதல்வர் விஜய் உத்தரவிட்டார். அதன் தொடர்ச்சியாக தற்போது டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை விற்பனை செய்யும் நடைமுறைகளையும் முறையாக பின்பற்ற அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அதன்படி 21 வயது பூர்த்தியடையாதவர்களுக்கு மதுபானங்களை விற்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி செயல்பட்டால் ஊழியர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்றும் டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. கடந்த திமுக அரசின் புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்களை தொடர்ந்து மகளிர் உரிமை தொகையும் தொடருமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 1.31 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்தது. 3 மாதத்துக்கான உதவித் தொகையுடன் கோடைக்கால சிறப்பு தொகையையும் சேர்த்து கடந்த பிப்ரவரி மாதமே 5000 ரூபாய் மொத்தமாக வரவு வைக்கப்பட்டது. வழக்கமாக மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் இந்த மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுமா என்பது பயனாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதிலும் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என வாக்குறுதி அளித்த முதல்வர் விஜய் அவகாசமும் கோரியுள்ளார். என்றாலும் இந்த மாதம் வழக்கம் போல் 1000 ரூபாய் வருமா அல்லது 2500 ரூபாயா என்பது குடும்ப தலைவிகளின் கூடுதல் எதிர்பார்ப்பு. முதல்வர் விஜய் உத்தரவுப்படி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய சேலம் மாநகர காவல்துறையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை தொடங்கப்பட்டுள்ளது. காவல் ஆணையர் அனில்குமார் கிரி இதனை தொடக்கி வைத்தார். இக்குழுவில் சூரமங்கலம் சரக உதவி ஆணையர் ரமளி ராமலட்சுமி கண்காணிப்பில் பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழுவினர் இடம்பெற்றுள்ளனர். இந்த சிறப்பு படைக்கு தேவையான கேமரா வசதியுடன் கூடிய நவீன 4 சக்கர வாகனம் வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் பொது இடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்தல் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபடுவர். சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் திமுக அடைந்த தோல்விக்கு கட்சித் தலைவராக தானே முழு பொறுப்பையும் ஏற்பதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெற்றது. வெற்றியை கொண்டாடும் நாம் தோல்வியையும் ஏற்க வேண்டும் என்றும், யாரும் இந்த தோல்விக்காக அடுத்தவர் மீது பழி போட வேண்டாம் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். எப்படியும் திமுக தான் ஜெயிக்கும்னு நினைச்சோம். அதனால இந்த ஒரு ஓட்டில் என்ன ஆகிடும் தெரியாமல் போட்டுக்கணும்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்படி ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சுட்டோமே பலரும் வருந்தி பதிவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம 5 ஆண்டு கால நல்லாட்சி கிடைச்சிருக்கக்கூடிய அங்கீகாரம். யாரும் யாரையும் குறை சொல்லாதீங்க. கழகத்தின் தலைவர் என்ற முறையில் நானே இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். இதுதான் நிதர்சனம். திமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் எந்த உயர் பொறுப்பில் இருந்தாலும் நடவடிக்கை பாயும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், தோல்விக்கான காரணங்கள் குறித்து கள ஆய்வு நடத்தி அறிக்கை அளிக்க குழு அமைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் நடந்திருப்பது புதுவிதமான கவர்ச்சி மாயாஜால சுனாமி என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். இது அரசியல்ல புதுவிதமான கவர்ச்சி, புதுவிதமான மாயாஜால சுனாமி. அவங்களை இதிலிருந்து எப்படி மீட்டெடுக்க போறோம், அதை பற்றி யோசிச்சு சிந்திச்சு எங்க போராட்டம் நடந்துச்சு, எங்க மெத்தனை ஏற்பட்டுச்சு என்பதுதான் முக்கியம். இதை ஆய்வு செஞ்சாகும். கட்சியின் எதிர்காலம் கருதி கண்டிப்பாக
களை எடுப்பு இருக்கும். தப்பு செஞ்சவங்க, கழகத்திற்கு துரோகம் செஞ்சவங்க யாராக இருந்தாலும், எந்த உயர் பொறுப்புகள் இருந்தாலும் நடவடிக்கை பாயும் தெரிவிச்சுக்கிறார். திமுக அமைப்பு முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாக கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், டீ கடையில் பேசிய அரசியலை சமூக வலைதளங்களிலும் பேசியாக வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இவற்றையெல்லாம் தாண்டிய களமாக சமூக வலைதளங்கள் உருவெடுத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். விரைவில் திமுகவை சீரமைத்து புது எனர்ஜி கொடுப்போம் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். டெக்னாலஜியை பயன்படுத்துறதுல நாம் கூடுதல் கவனம் செலுத்தணும். கழகத்தின் ஒவ்வொருத்தரும் சமூக வலைத்தளங்களில் நேரடியாக பங்கெடுத்து செயல்படணும். டீ கடையில் உட்கார்ந்து பேசிட்டு இருந்த அரசியலை இப்போ சோசியல் மீடியாவில் நாம் பேசியாகணும். அரசு மதுபான கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் விலைக்கு விற்றால் நடவடிக்கை பாயும் என்று அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், கூடுதல் விலைக்கு விற்கும் அனைத்து கடை பணியாளர்கள் மீதும் மிக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விலைக்கு விற்பதாக புகார்கள் வந்தால் அனைத்து மண்டலங்களிலும் உள்ள பறக்கும் படை துணை ஆட்சியர்கள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 12 பாம்பன் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய கோரி ராமேஸ்வரத்தில் மீனவர்களின் குடும்பத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் தற்போது இலங்கை சிறையில் உள்ளனர். இந்த நிலையில் மீனவர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பிள்ளைகளுக்கு ஒரு மருத்துவ உதவியோட இல்லாம ரொம்ப வேதனைப்பட்டு அழுகுதுங்க. சீக்கிரமாக இந்த மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து எங்க பிள்ளைகளை சீக்கிரமாக விடுதலை செய்யுங்க. நான் கெஞ்சி கேட்கறோம். காலையினாலும் நான் உளுந்து கெஞ்சி கேட்கறேன். எங்க பிள்ளைகளை இப்போ வந்திருக்க புதிய முதலமைச்சர் எங்க பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக இந்த நடவடிக்கை எடுத்து எங்க பிள்ளைகளை கொண்டு சீக்கிரம் எங்களுக்கு கொண்டு சேருங்க. ரொம்ப அவதியுறுங்க. ரொம்ப நோயினால வேதனைப்படுறது, சாப்பாடு இல்லாம ரொம்ப இதா இருக்குது. சீக்கிரமா எங்க பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கோடை விடுமுறையாலும் பிரதோஷ தினம் என்பதாலும் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. பக்தர்கள் கடலிலும் நாழிக்கிணற்றிலும் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான மழுகப்பாறையில் எஸ்டேட் தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெண் தொழிலாளிக்கு எஸ்டேட் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படாததால் அவர் உயிரிழந்ததாகவும் அவரது குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. மேலும் மழுகப்பாறை பகுதியில் அரசு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொழிலாளர்கள் முழக்கமிட்டனர். இந்த போராட்டத்தால் வால்பாறை அதிரப்பள்ளி இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றதால் மக்கள் அவதியடைந்தனர். நாகர்கோவில் அருகே உள்ள என்ஜிஓ காலனியில் நகைக்கடையின் பூட்டை உடைத்து 70 சவரன் தங்க நகை மற்றும் 7 கிலோ வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். பயங்கர ஆயுதங்களுடன் வந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்களை அடித்து உடைத்துவிட்டு நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். கடையின் உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் அருகே சிக்கல்பத்து கிராமத்தில் மூடப்படாத தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். பிரவீன் சாய் மற்றும் பவன் சாய் ஆகிய 4 வயதுடைய 2 சிறுவர்களும் விடுமுறைக்காக தாத்தா வீட்டிற்கு வந்துள்ளனர். விளையாடச் சென்ற சிறுவர்கள் நீண்ட நேரமாகியும் வராததால் தேடியபோது அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டின் தரைத்தளத்தில் தண்ணீர் தொட்டியில் அவர்கள் சடலமாக மீட்கப்பட்டனர். கரூர் காவிரி ஆற்றிலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்திற்கு செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் திடீரென்று உடைப்பு ஏற்பட்டது. இதனால் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி வீணானதுடன் அருகே இருந்த வீடுகளுக்குள்ளும் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். வெள்ளியணை பகுதியில் இதுபோல குழாய் உடைப்பு ஏற்படுவது இது 7வது முறை. அடிக்கடி நிகழும் இந்த உடைப்பை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் இல்லை என்று கூறி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பழுதான மின் மோட்டார் சரி செய்யப்பட்டு குடிநீர் வழங்கப்படும் என்ற அதிகாரிகளின் உறுதியை ஏற்று மக்கள் கலைந்து சென்றனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து சரிந்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததாலும் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டதாலும் அணைக்கு நீர்வரத்து 234 கன அடியாக குறைந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் அணையின் நீர்மட்டம் 79.35 அடியாக சரிந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள மானாங்கொண்டான் ஆற்றில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெங்காய தாமரை செடிகள் அடர்த்தியாக மண்டி கிடக்கின்றன. இந்த செடிகளால் மழைநீர் வடிய வழியின்றி விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். விவசாயத்தை பாதுகாக்கவும் வெள்ள பாதிப்பை தவிர்க்கவும் பருவமழை தொடங்கும் முன்பே வெங்காய தாமரை செடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையை ஒட்டியுள்ள கொளத்தூர் பகுதியில் கடும் வறட்சி நிலவி வருவதால் வாழை விவசாயம் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. ஆண்டுக்கு 20,000 டன் வாழைப்பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் இப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்து கிணறுகள் வறண்டுவிட்டன. தங்கள் வாழ்வாதாரமான வாழை மரங்களை காப்பாற்ற விவசாயிகள் டிராக்டர்கள் மூலம் தண்ணீரை விலைக்கு வாங்கி கிணறுகளில் ஊற்றி சொட்டு நீர் பாசனம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை வழங்குவதோடு மேட்டூர் அணையின் உபரி நீரை நீரேற்று திட்டம் மூலம் கொளத்தூர் ஏரிகளுக்கு கொண்டுவர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. மதுரையிலிருந்து கோவில்பட்டி திரும்பிக் கொண்டிருந்த போது காரில் புகை வந்ததைக் கண்டு பாலாஜி என்பவர் உடனடியாக நிறுத்தினார். காரில் இருந்த அனைவரும் கீழே இறங்கிய சில நொடிகளில் கார் முழுவதும் தீப்பிடித்து எரிந்தது. கோவில்பட்டி தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்திய போதும் கார் முழுவதுமாக சேதமடைந்தது. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்தது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் உயர்ந்துள்ளது. தொடர்ந்து தங்கத்தின் விலை உயர்ந்து வருவது நகை பிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளியின் விலை நேற்று கிலோவுக்கு 20,000 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 5,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 315 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்க நாணய விற்பனையை நிறுத்துவதாக தமிழ்நாடு தங்கம் வெள்ளி வைர நகை வியாபாரிகள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. அந்நிய செலாவணியை பாதுகாக்க மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைக்கு ஆதரவாக இருப்பதாக நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பில் உள்ள தங்க நாணயங்கள் மட்டும் தற்போது விற்கப்படும் எனவும் புதிதாக உற்பத்தி செய்யப்படும் நாணயங்கள் விற்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தங்க சேமிப்பு திட்டங்கள் பிற ஊக்குவிப்பு திட்டங்களை விளம்பரப்படுத்தி மக்களை ஈர்ப்பது தவிர்க்கப்படும் என்று நகைக்கடை உரிமையாளர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். தங்க நகை வர்த்தகத்தை சார்ந்து வாழும் 1 கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தங்கத்தை உலோக வடிவில் வாங்கி சேமிக்கும் கோல்டு ETF மற்றும் டிஜி கோல்டு ஆகியவற்றை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். மத்திய அரசு தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 6லிருந்து 15% உயர்ந்திருப்பதால் இந்தியாவில் தங்கத்தின் விலை சர்வதேச சந்தையை விட அதிகமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் புதிய நகைகளுக்கான தேவை குறைந்து பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்யும் போக்கு அதிகரிக்கும் என்று நகை வியாபாரிகள் கருதுகின்றனர். குறிப்பாக நடுத்தர மக்கள் எடை குறைந்த நகைகளை வாங்க ஆர்வம் காட்டுவார்கள். இந்த விலை உயர்வால் கடத்தல் மற்றும் சட்டவிரோத தங்க வர்த்தகம் அதிகரிக்கக்கூடும் என்ற கவலையும் எழுந்துள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி உயர்வால் மத்திய அரசுக்கு பல்வேறு பொருளாதார நன்மைகள் ஏற்படும் என்று வல்லுநர்கள் கணிக்கின்றனர். முக்கியமாக தேவையற்ற இறக்குமதியை குறைப்பதன் மூலம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு பாதுகாக்கப்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த சேமிப்பை கச்சா எண்ணெய் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கவும் சர்வதேச சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைவதை தடுக்கவும் தங்கம் மீதான வரி உயர்வு உதவும் என்றும் கூறப்படுகிறது.
சென்னையின் இதயமாக விளங்கும் கோயம்பேடு பேருந்து முனையத்தின் 36 ஏக்கர் நிலப்பரப்பை மறுசீரமைக்க 3 முக்கிய திட்டங்களை சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் முன்மொழிந்துள்ளது. இந்த பகுதியில் பிரம்மாண்டமான வணிக வளாகங்கள், நவீன அலுவலகங்கள் மற்றும் மனமகிழ் மன்றங்கள் அமைப்பது முதல் திட்டமாகும். இரண்டாவதாக பெரிய அளவிலான பசுமை பூங்கா அமைத்து இயற்கை எழில்மிக்க இடமாக மாற்ற ஆலோசிக்கப்படுகிறது. இறுதியாக போக்குவரத்து வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் உணவகங்களை உள்ளடக்கிய பன்முக பயன்பாட்டு மையமாகவும் மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் நடந்த வினாத்தாள் கசிவு மற்றும் குளறுபடிகளை கண்டித்து மதுரையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் 22 லட்சம் மாணவர்கள் எழுதிய நீட் தேர்வு முறைகேட்டு புகார்களால் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்யக்கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அஞ்சல் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். முறைகேடு காரணமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள சூழலில் மருத்துவர் கனவுடன் காத்திருந்த மாணவர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஓராண்டுக்கும் மேலாக தீவிரமாக படித்து தேர்வு எழுதிய பிறகு விடுமுறையை கழிக்க சென்றிருந்த மாணவர்கள் தற்போது மீண்டும் பயிற்சி மையங்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். மறு தேர்வுக்கான அவகாசம் மிக குறைவாக இருப்பதால் மாணவர்கள் விடுமுறையை ரத்து செய்துவிட்டு பாடங்களை விரைவாக திருப்புதல் செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். நீண்ட கால தயாரிப்பு மற்றும் தேர்வு பதற்றத்திலிருந்து விடுபட்ட பின் விடுமுறையிலிருந்த மாணவர்களை மீண்டும் தேர்வு மனநிலைக்கு கொண்டு வருவது சவாலாக இருக்கும் என பயிற்சியாளர்கள் கருதுகின்றனர். அதே சமயம் மறுதேர்வு தாமதமானால் மருத்துவக் கல்லூரி சேர்க்கை பாதிக்கப்படும் என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா ஆகியோரின் சனாதன தர்மம் குறித்த விமர்சனத்துக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் பேசும்போது சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசிய நிலையில் தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா அதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை திமுகவும் தாவேகாவும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று விமர்சித்துள்ளார். 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினரை தனிப்பிரிவாக சேர்த்து கணக்கெடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் அறிவிப்பின்படி மற்றவர்கள் என்ற பொதுப்பிரிவில் 100 கோடி மக்களை சேர்ப்பது சமூக நீதிக்கு இழைக்கப்படும் துரோகம் என்று அவர் சாடியுள்ளார். முறையான இடஒதுக்கீடு மற்றும் திட்டமிடலுக்கு சாதிவாரியான துல்லியமான தரவுகள் அவசியம் என்பதால் ஜூலை மாதம் தொடங்கும் கணக்கெடுப்பு பணியிலேயே இதற்கான முன்னெடுப்பு இருக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதிகளில் நீடிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் உதவித்தொகை தாவேக ஆட்சியிலும் தொடர்கிறது. அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரி படிப்பை தொடரும் மாணவ மாணவிகளுக்கு கடந்த திமுக ஆட்சியில் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. வழக்கமாக 10ஆம் தேதிக்குள் மாணாக்கரின் வங்கிக் கணக்குகளில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வந்தது. ஆட்சி மாற்றத்திற்கு பின் இந்த மாதம் 10ஆம் தேதியை கடந்தும் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படாததால் மாணவ மாணவிகள் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். திமுக அரசின் முக்கியமான நலத்திட்டங்கள் தொடரும் என முதல்வர் விஜய் உறுதியளித்த நிலையில் வங்கிக் கணக்குகளில் 1000 ரூபாய் தற்போது வரவு வைக்கப்பட்டுள்ளதால் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதிமுகவில் கொறடா நியமனம் தொடர்பாக மோதல் வலுத்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மற்றும் எஸ் பி வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை தனித்தனியாக சந்தித்து பேசினர். தலைமைச் செயலகம் வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கட்சியின் பொதுச் செயலர் நியமித்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கொறடாவாக அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதே சமயம் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவு தங்களுக்கே இருப்பதாக கூறி சி விஜயபாஸ்கரை கொறடாவாக ஏற்க வேண்டும் என்று வேலுமணி தரப்பினர் சபாநாயகரிடம் மனு கொடுத்தனர். இருதரப்பின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்த சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் சட்டமன்ற செயலர் சீனிவாசனுடன் இதுகுறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் இன்னும் சில நாட்களில் சபாநாயகர் இறுதி முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டவர்களை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்குவதற்கு பொதுச் செயலர் கே பழனிசாமிக்கு அதிகாரம் உள்ளதாக அதிமுக துணை பொதுச் செயலர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் முன்னாள் முதல்வர் கே பழனிசாமி இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுச் செயலர் பெயரை பயன்படுத்தி அதிமுக நிர்வாகிகளிடம் மாவட்டங்களில் சிலர் கடிதம் பெறுவதாக தகவல் கிடைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார்.
கட்சி தலைமை அறிவுறுத்தல் இன்றி அதிமுக நிர்வாகிகள் கடிதம் வழங்க வேண்டாம் என்றும் முனுசாமி வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கனமழை வெள்ள பாதிப்புகளால் சிக்கி 31 பேர் உயிரிழந்தனர். மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த சூறைக்காற்றோடு பெய்த கனமழையால் பல வீடுகளின் சுவர்கள் இடிந்தன. சாலைகளில் மரம், மின்கம்பங்கள் சரிந்து விழுந்ததில் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஃபதேபூர், பதோஹி, குடாயோன் மற்றும் சோன்பத்ரா ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ள பாதிப்புகளில் 31 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் சென்னைக்கு மிக மோசமான வெள்ள அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக காலநிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் உருவாகும் சூப்பர் எல் நினோ இதற்கு காரணமாக அமையும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2015இல் சென்னையை புரட்டி போட்ட பெரும் வெள்ளமும் இதேபோன்றதொரு எல் நினோ தாக்கத்தால் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இம்முறை பாதிப்பு தீவிரமாக இருக்கக்கூடும் என்பதால் கூவம் மற்றும் அடையாறு ஆறுகளில் உள்ள கட்டுமான கழிவுகளை அகற்றுதல் மற்றும் நீர்நிலைகளை தூர்வாருவது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு போர்க்கால அடிப்படையில் இப்போதே தொடங்க வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.